ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 14/7/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை மேல்நோக்கு நாள், சங்கடகர சதுர்த்தி, சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மிதுன லக்னம், இருப்பு 30 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:50 மணி வரை. திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 7:58 மணி வரை. அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று மாலை 5:24 மணி வரை. ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாக்கியம். கரணம் இன்று அதிகாலை 1:50 மணி வரை. பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 1:10 மணி வரை. பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:59 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் இன்று காலை 7:58 மணி வரை. புனர்பூசம், அதன் பின்பு பூசம். இந்த புனர்பூசம் பூசம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி திங்கக்கிழமை, கண்டிப்பாக பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். நந்தீஸ்வரரையும் அப்படியே வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்கார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. சதுர்த்தினாலே விசேஷம். சங்கடகர சதுர்த்தினாலே என்ன? சங்கடங்களை ஹரம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி. நம்மளோட சங்கடங்களெல்லாம் ஹரம் பண்ணக்கூடிய ஒரு சதுர்த்தி. விநாயக பெருமான் தான் எடுத்து ஞானக்காரகன், மூலக்காரகன் விநாயக பெருமான் தான். ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு காலையிலேயே சொல்லிடுங்க. ஒரு 108 தடவை சொல்கிறது ரொம்ப விசேஷம். கணபதி ஓடி வந்துடுவார் டக்குன்னு. கணபதிக்கு பிடிச்சது என்ன? அருகம்புல். அருகம்புல் 2 ஓட்டாலே பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக சங்கடகர சதுர்த்தி காலையில் ஆகட்டும் சாயந்தரமாகட்டும். சில கோயிலெல்லாம் காலையில் பண்ணுறா, சில கோயிலில் சாயந்தரம் பண்ணுறா. போயிட்டு அந்த ஹோமத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். ஹோம திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது விசேஷம் இல்லையா? அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுங்கோ, இல்லைன்னா பழங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இல்லையா? அருகம்புல் யதாசக்தி யதாகரண்யம், நம்மளால் என்ன முடிகிறதோ அதுதான் பகவான் கேட்குறாரு தவிர பகவான் ஒன்றும் எதிர்பார்க்கலை. சரியா? கொஞ்சம் அந்த அருகம்புல் கொண்டு அப்படியே ஆராதனை பண்ணிட்டு வாங்க. உங்களோட பிரார்த்தனைகள்லாம் பலிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு நினைக்கும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமான் வழிபாடு ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு, நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை பகவான் கண்டிப்பாக கணபதி கொடுப்பார். அதனால் கணபதியை வழிபாடு பண்ணுங்க. இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சங்கடகர சதுர்த்தி கோயிலுக்கு போயிட்டு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். கணபதியை சரியா? இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பர் 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 டூப்பர் அற்புதங்க. ஏன்னா இன்றைக்கி லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே அற்புதம். எந்த லக்னக்காராளுக்கும் சரி, எந்த ராசிக்காராளுக்கும் சரி, 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே ஒரு லாபத்தை கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஏன்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், அற்புதம். இன்றைக்கி பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும்.
வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அதாவது இந்த புரோக்கர் வேலையெல்லாம் பண்ணுறப்பெல்லாம் கமிஷனுக்கு அதெல்லாம் அற்புதமாக நடக்கும். இந்த லேண்ட் புரோக்கர் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக வரும். நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க அந்தளவுக்கு. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கடுமையாக போராடுவீங்க, பரபரப்பாக. ஏன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் உங்களோட சகாயாதிபதி. முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள் குவியும். உத்தியோகத்தில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை, தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நிகழும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து பேக்கில் வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா இப்போதான்ப்பா ரிலீஸ் ஆகி என்னமோ ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா சந்திராசிரமம் எடுத்தினாலே ஓரளவுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் ஓயும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சந்திரபகவான் அஷ்டம ராசியில் இருக்கார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடுது. ஆனால் சாதாரணமாக கடகராசி நண்பர்களுக்கு பெரிய அளவில் சந்திராஷ்டமம் ஒன்றும் பிரச்சனைகளை கொடுக்காது. இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. கரெக்டாக ப்ரீகாஷன், அதில் தப்பே கிடையாது. இன்றைக்கி உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். புரியுதா? எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதால் அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். ஏன் அப்படின்னா களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். ஆல்ரெடி ஜென்மராசியில் கேது பகவான் இருக்கார், செவ்வாய் பகவான் இருக்கார். சில பிரச்சனைகள் ஓடிண்டு தான் இருக்குது, ஆனாலும் சமாளிப்பீர்கள். சவாலே சமாளி. உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும்.
தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதுவோம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. ஏன்னா உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீர்கள், வெற்றியை கொடுக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். மனதளவில் இருந்த வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை, கலைத்துறை நண்பர்களுக்கு அருமையான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் பில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக குழப்பம் இருந்தாலும் அதை ஆன்மீக விஷயங்களில் சரிப்படுத்துவீர்கள். உள்ளத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு குழந்தைகளின் மூலம் பலப்படும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம், சுகஸ்தானம். அதில் சந்திர பகவான் இருக்கார். யாரோட கூட? ராகுவோடு இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனாலும் தெளிவாக ஒரு பாதையை நீங்கள் வகுத்துக் கொள்வீர்கள். உறவினர்களின் மூலம் சில நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி தூள் கிளப்புவீங்க இன்றைக்கி பரபரப்பா. ஏன்னா ராகு பிரம்மாண்டம் யோகக்காரகன். சந்திரன் சேர்றார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும், மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனாலும் உத்தியோகம் அப்படின்னு வந்துட்டு அவ்வளோதான். வேலைன்னு வந்தால் வேலைக்காரன். அற்புதமாக செய்யக்கூடிய முன்னேற்றம். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு சூழ்நிலை. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனமாடுவார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு தித்திப்பான தகவல் ஒன்று அதிகாலையிலேயே வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? 2 நாளாக ஒரே குழப்பம் அலைச்சல். சரி, இப்போயாவது கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் வந்துட்டு ராகுவுடன் இணைகிறார். கொஞ்சம் டென்ஷன் தான். ஏன்னா சந்திரனும் ராகுவும் ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும். அதனால் கொஞ்சம் உங்கள் மனசில் குழப்பம் இருக்கும். உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும். இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம், ஜாக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஜென்மராசியில் ராகு பகவானோட இந்த நம்ம சந்திர பகவான் சேர்றார். இருந்தாலும் குருவோட பார்வையை வாங்குறார். சமாளிச்சிருவீங்க. இருந்தாலும் கவனமாக இருங்க. எதில் முக்கியமாக நான் சொல்கிறதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில். ஏன்னா உடம்பு நன்னா இருந்தால் தான் எல்லா வேலைகளும் நல்லபடியாக நம்ம செய்ய முடியும். சாதாரணமாக நைட்டு ஒரு 10 மணிக்கு படுக்கிறோம், காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம். இதே ரொட்டீன் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கோம்னா பரவாயில்ல. திடீர்னு ஒரு நாளைக்கு 10 மணிக்கு படுத்துட்டு காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தூக்கம் எடுத்து அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உஷ்ணம் வரும், அனாவசியமான பேச்செல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்திலலாம். அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எடுக்கும் காரியங்களிலும் சிரத்தையாக இருப்பது நல்லது. இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இந்த சத்தடம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? செலவு செலவு செலவு. சூப்பர். ஏன் அப்படின்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசேன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் வந்துட்டார். அதே சமயம் அங்கே ராகு பகவான் இருக்கார். குருவோட வரவையை வாங்கிக்கிறாங்க 2 பேரும். இருந்தாலும் இன்றைக்கி செலவுகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? எது நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோமோ பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்களை சில பேர் முடியும்னு சொல்லி செஞ்சு காமிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி முடியுறது? அந்த மாதிரி நம்ம சில காரியங்களில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி செலவுகள் வருது அப்படிங்கும்போது கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அனாவசியமான செலவு வேண்டாம். சாதாரணமாக செலவு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அத்தியாவசிய செலவு கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற இனிய அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.